Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சாம்பார் பொடி. சாம்பார் சாதம்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கோவில்ல கல்யாண வீட்லலாம் இருக்கிற சாம்பார் சாதம் சாப்பிட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்டே வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். இப்போ அது செய்யிறதுக்கான பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். எல்லாத்துக்குமே தனித்தனியான அளவு எவ்வளோன்னு நான் சொல்லிடுறேன். கொத்தமல்லி விதை 1.5 கப், காந்த மிளகாய் 25 பீஸ், கிட்டத்தட்ட 1 கப் அளவு நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், துவரம்பருப்பு 1/4 கப், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எப்போதுமே இது வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதில் வத்தலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஆயில் சேர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால ஆயில் சேர்க்காமல் இதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாதி வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறனால எல்லாத்தையும் சேர்த்து தான் வறுக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் அதிகமான பேட்ச் செய்கிறதா இருந்தால் நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு கசகசா கிடச்சிதுன்னா அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா வத்தலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பொடி கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் உள்ள கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு இதில் எல்லாத்தையும் ஒன்று எடுத்து நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி நல்ல மொறுன்னு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சப்போஸ் இதில் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் வதக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும்னு அர்த்தம். இது நல்ல மொறுன்னு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா மஞ்சள் தூள் கலர் மாறிடும், கருகிடும். அதனால ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வத்தலை மட்டும் சேர்த்து 1-2 அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆகிட்டு. இந்த சாம்பார் பொடி வச்சு இனிமேல் நீங்கள் சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். அப்படியே கோவிலில் சாப்பிட்ற மாதிரியும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடியை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நல்ல க்ளீனான ஒரு ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். வெளியில் வைக்கிறதா இருந்தால் 1 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சூப்பரான சாம்பார் பொடி வச்சு சாம்பார் சாதம் ரெசிபியை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.